கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1380 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களிலே பிரியமுள்ளவராயிருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் மீது பிரியம் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் மீது பிரியம் வைத்திருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, செம்மையானவர்களின் ஜெபமோ. வாழ்க்கையிலே சரியாய் நடக்கிற பிள்ளைகளினுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பிரியப்படுகிறார். கர்த்தர் பிரியப்பட வேண்டுமானால் நாம் அவரை பிரியப்படுத்த வேண்டும், கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். சங்கீதக்காரன் சங்கீதம் 48 என் தேவனே உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். அதே போல நாமும் அவர் என்ன என்ன வார்த்தைகளை நமக்கு கொடுத்தாரோ, கட்டளைகளை கொடுத்தாரோ, அதன்படி கீழ்ப்படிந்து நடந்து அவரை பிரியப்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே செம்மையாய் நடப்போமானால் கர்த்தர் நம்மேல் பிரியம் வைப்பார். சோர்ந்து போயிருக்கிற மகனே, சோர்ந்து போயிருக்கிற மகளே, ஆண்டவர் உன் மீது பிரியமாய் இருப்பதற்கு நீ அவர் வாழ்க்கையில் நமக்கு கற்றுத்தந்த அநேக பாடங்கள் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது. நாம் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். செம்மையாய் நடந்து செம்மையாய் வாழு, கர்த்தர் உன் மீது பிரியம் வைப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, செம்மையானவர்களின் வாழ்க்கையில் கர்த்தர் பிரியம் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிரியம் உன் மீது, உன் தொழில் மீது, உன் வியாபாரத்தின் மீது வர வேண்டுமானால் உன் வாழ்க்கையை, உன் தொழிலை, உன்னுடைய நடைகளை, நீ செல்லுகின்ற வருகின்ற பாதைகளை எல்லாம் செம்மையாய் அமைத்துக்கொள். கர்த்தர் உன் மீது பிரியம் வைப்பார். பிரியம் வைத்த கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆம்.